தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/6/2015 வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 8:32 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நமக்கு எத்தனையோ விதமான உணவுகள் கிடைக்கின்றன. முன்னாலே எல்லாம் தமிழர்கள் அதற்கென்று தமிழ் பண்பாட்டின்படியே சில உணவுகளை நமக்கு சொல்லி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் கால மாற்றத்தின் காரணமாக ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக விரைந்து நாம் சாப்பிடுகின்ற காரணத்தினாலே எல்லா விதமான உணவுகளையும் ஆங்கிலேயர்கள் தயாரித்த உணவுகளை கூட நாம் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் சாப்பிடுகின்ற உணவை நீங்கள் சுவையை ஆராய்ந்து பார்க்காமல் சொல்லை ஆராய்ந்து பாருங்கள். தமிழர்கள் அழகான பெயர்களை சூட்டி வைத்திருக்கிறார்கள். எதை உபயோகித்தால் நம்முடைய ஆரோக்கியம் சீராகும், அது எந்த வழியான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை கூட அந்த பெயரிலேயே அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக எலுமிச்சை என்று ஒரு பழம் இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். எலுமிச்சம்பழம் கோயில்களிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள், வீடுகளிலே கூட அதை புளிந்து கொடுப்பார்கள். அந்த எலுமிச்சம்பழம் என்ற பெயர் எதனாலே வந்தது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எலுமிச்சை என்றால் எழும் இச்சை என்று பொருள். அதாவது அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாற்றை நாம் குடித்தால் நம்முடைய இரத்தம் சுத்தமாகும். இரத்தம் சுத்தமானால் நமக்கு ஒரு வேகத்தன்மை, உத்வேகம் உண்டாகும். எனவே நமக்கு இச்சை எழும். அப்படி இச்சையை எழுப்பக்கூடிய விதத்திலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக்குகின்ற ஒரு பழமாக இருக்கிற காரணத்தினாலே அதற்கு எழும் இச்சை என்பதை எலுமிச்சம்பழம் என்று வழங்கினார்கள். அதே போல் தக்காளி என்று ஒரு பழம் இருக்கிறது. இந்த பெயர் எப்படி சூட்டப்பட்டிருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். தக்க விதத்தில் ஆளப்பட வேண்டும். தக்காளி என்றால் தக்க விதத்தில் ஆளப்பட வேண்டிய ஒரு காய். அந்த தக்காளியை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்த்து கொண்டால் சிறுநீரிலே கல் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். கிட்னி கூட பாதிக்கும் என்று சொல்கின்றார்கள். எனவே அமுதும் அளவோடு என்பது போல அளவாக நாம் உணவருந்த வேண்டும். அப்படி அளவோடு சாப்பிடுகின்ற விதத்திலே இந்த காயையும் அளவோடு உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பெயர் சூட்டி இருக்கலாம். அதே போல் முருங்கை வீட்டிலே வளர்த்திருக்கிறோம் நாம். முருங்கை மரம், முருங்கை என்பதிலேயே கை இருக்கிறது. மனிதனின் 3வது கை முருங்கை. இந்த முருங்கை ஒரு மூலிகையாக கூட கருதலாம். ஏனென்றால் அந்த முருங்கைக்காயை சாப்பிட்டால் இனப்பெருக்கம் ஏற்படுகிறது என்பது நீங்கள் அறிந்த உண்மை. அது மட்டுமல்ல, அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் கண் நோய்கள் அகலும், பார்வை நன்றாக தெரியும். அந்த முருங்கை என்பதிலேயே கை இருக்கிறது. வாழ்க்கை சிறப்பாக இருக்க நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த வலதுகை இடதுகை நீங்களாக 3வது கையாக நாம் மூலிகை போல உபயோகப்படுத்த வேண்டியது இந்த முருங்கை என்பதனாலே தான் அந்த பெயரிலேயே கை இருப்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் என்ன பெரிய சுண்டைக்காயா என்று சொல்வார்கள். பொதுவாக ஏதாவது அலட்சியம் செய்கின்ற பொழுது சுண்டைக்காய் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். ஆனால் சுண்டைக்காய் எதற்கு உபயோகப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுண்டைக்காய் சாப்பிட்டால் நமக்கு இரும்பு சத்து கிடைக்கிறது. எனவே தான் பல இல்லங்களிலே அடிக்கடி சுண்டைக்காயை உபயோகப்படுத்துவார்கள். அந்த சுண்டைக்காய் என்பது நரம்பு சுண்டுவதை தடுக்கிற ஆற்றல் அதற்கு உண்டு. நரம்புக்கு பலம் கொடுக்க வேண்டுமானால் நமக்கு இரும்பு சத்துகள் வேண்டும். எனவே அந்த இரும்பு சத்தை கொடுக்கின்ற ஒரு காய், நரம்பை சுண்ட விடாமல் செய்கிற காய், அதற்கு சுண்டைக்காய் என்று பெயர் சூட்டி இருக்கலாம். அதே போல் வெங்காயம். வெங்காயம் நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி சொல்வார்கள், தன் காயம் காக்க வெங்காயம் சாப்பிடுங்கள் என்பார்கள். காயம் என்றால் இந்த உடம்பு. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று சித்தர்களுடைய பாடல்களிலே வரும். அப்படிப்பட்ட தன்னுடைய காயம் காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காயம் என்ற சொல் இருக்கும் விதத்திலே ஒரு பொருளை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருள்தான் வெங்காயம். தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க என்பார்கள். அடிக்கடி வெங்காயம் அதிகமாக சேர்த்தால் உடல் பளபளப்பாக இருக்கும். அதே போல் வெள்ளரி என்று ஒரு காய், அதிலே வெள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நீர்ச்சத்து உடலுக்கு தேவை. அப்படி நீர்ச்சத்து மிக்க குளிர்ச்சியான ஒரு பொருள் வெள்ளரி. இன்றைக்கும் பார்த்தால் புதுக்கோட்டைக்கு செல்கின்ற வழியிலே ஒரு இடம் இருக்கிறது, ஆறாங்கல் என்று சொல்கிற இடம். அங்குதான் உலகிலேயே அதிகமாக வெள்ளரி விற்கின்ற இடம். அந்த இடத்திலே சென்றால் காருக்கு வெளியில் இருந்து பார்த்தால் அத்தனை விதமான நண்பர்களும் இருப்பார்கள், மற்ற விற்பனையாளர்களும் இருப்பார்கள். வெள்ளரியை கொண்டு வந்து காருக்குள் நீட்டுவார்கள். வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய் அதிகமாக அங்கு விளைச்சல் வந்திருக்கும். அந்த வெள்ளரி என்ற சொல்லிலே பார்த்தால் நீர்ச்சத்து மிக்க அது ஒரு உணவுப் பொருள். அந்த காயை நாம் சாப்பிட்டால் கிட்னியிலே உறைந்திருக்கிற உப்புகளை கூட அது கரைக்கிற ஆற்றல் உண்டு என்று சொல்கின்றார்கள். அதே போல் கொய்யா என்று ஒரு பழம்.
கொய்யாப்பழம் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்பார்கள். பொதுவாக கொய்யா என்றால் கொய்யாதது, அந்த விட்டு வைக்க வேண்டியது. நாம் கையால் யாராவது பறித்து விடாமல் வீட்டிலே பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். வீட்டுக்குள் நுழைந்தவுடனே கொய்யா மரம் இருந்தால் கொய்யாப்பழம் இருக்கிறதே என்று குழந்தைகள் வந்தால் அதை பறித்து விடுவார்கள். கொய்யாதே என்று சொல்வார்கள், பறிக்காதே என்று சொல்ல வேண்டுமா? அப்படி பறிக்காமல் நம் வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். அந்த கொய்யாப்பழம் பாதுகாப்பாக வைத்திருந்து சாப்பிடலாம். காரணம், இரத்த சுத்திகரிப்புக்கு உரிய பழம். அது மட்டுமல்ல, சுகர் என்ற நோய் இப்பொழுது மிக அதிகமாக பரவிவிட்டது. அந்த நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்தாக கொய்யா இருக்கிறது. பழமும் இருக்கும், அதனுடைய இலைகளையும் சாறாக்கி சாப்பிடுவார்கள். அதே போல கருணை கிழங்கு என்று ஒரு கிழங்குக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் என்பது தேரையாருடைய வாக்கு. கருணை என்றால் என்ன? இரக்கம் என்று பொருள். வாழ்க்கையிலே மனிதனுக்கு கருணை தேவை. அந்த கருணை கிழங்கு இருக்கிறதே, அதை நான் சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்கு பெயர். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அந்த உணவுப் பொருள் சமைப்பதிலே கூட சீரகம் ஒன்றை சேர்க்க வேண்டும் என்பார்கள். அதற்கு அந்த பொருளுக்கு பெயர் சீரகம் என்று அழகான பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அகத்தை சீராக்குவது, இந்த உடலை குளிர்ச்சியாக வைக்கிற தன்மை அதற்கு உண்டு. அதனாலே தான் உடலுக்கு சீரகம், உயிருக்கு ஓரகம் என்று சொல்வார்கள். ஓர் அகம் என்றால் வீடு என்று பொருள். நாம் உயிர் வாழ நமக்கு ஒரு வீடு தேவை. இந்த உடல் நன்றாக இருக்க நமக்கு தேவை சீரகம். ஜீரண சக்தியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, குளிர்ச்சியையும் உருவாக்கும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக வாழை என்று ஒரு பெயர் சூட்டி வாழை மரத்தை நாம் இல்லத்திலே வளர்க்கின்றோம். எதற்காக வாழை என்று வைத்தார்கள் என்றால், அது வாழ வைக்கின்ற ஆற்றல் அந்த மரத்திற்கு உண்டாம். அந்த மரத்தினுடைய இலை, காய், கனி, பட்டை அத்தனையும் நமது வாழ்க்கையிலே உபயோகப்படுகின்றது. வாழை போல நாமும் வாழ வேண்டும். நாமும் நம் உடல் அனைத்தையும் எப்படி அது தன் உடல் அனைத்தையும் தியாகம் செய்கின்றதோ, நீங்களும் வாழ்க்கையை தியாக வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் வாழை என்ற பெயர் சூட்டி அந்த வாழை மரத்தை திருமண வீடுகளில் கூட முன்னதாக நட்டு வைப்பார்கள். மங்கள நிகழ்ச்சிகளில் எல்லாம் வைப்பார்கள். வருபவர்களெல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும், வாழையைப் போலவும் வாழ வேண்டும் என்றுதான் அதற்கு வாழை என்று பெயர் சூட்டி அதை ஒரு மங்கள மரமாகவும் மங்கள பொருளாகவும் கருதி அந்த வாழையை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். இப்படியெல்லாம் நாம் சாப்பிடுகின்ற உணவு பழக்கத்திலே கூட நீங்கள் சுவையை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். இது நன்ற டேஸ்டாக இருக்கிறது, இதை சாப்பிடலாம், இது மிக அதிக ருசியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி சாப்பிடுவார்கள். சுவையை ஆராய்ந்து பார்ப்பதை காட்டிலும் சொல்லை ஆராய்ந்து பாருங்கள். சுக்கு என்ற ஒன்று இருக்கிறதல்லவா, மருந்து. சுக்கு போல ஒருவர் திரிகிறார் என்றால் ஆக்டிவாக இருப்பவர். ஒரு பையன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நல்லா சுக்கு போல பையன் அப்படிம்பாங்க. சுக்கு சாப்பிட்டால் ஜீரண சக்தி உண்டாகும். ஜீரண சக்தி உடலுக்கு வாய்த்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நாம் துள்ளி திரியலாம். எனவே தான் சுக்கு என்று அந்த மருந்துக்கு கூட பெயர் வைத்தார்கள் நமது தமிழ் முன்னோர்கள். ஆகையினாலே இப்படி சுவையை ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் சொல்லை ஆராய்ந்து பார்த்து அந்த பொருளை நீங்கள் உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தரும் நாள். இன்றைக்கு அரைகுறையாக நின்ற பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கின்றார். பாக்கியாதிபதி சூரியனோடு இருக்கின்ற பொழுது எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்களும் அகலும். இடமாற்ற சிந்தனைகளெல்லாம் உங்களுக்கு மேலோங்கும். அது இனிய மாற்றமாகவே கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். ரிஷபராசி நேயர்களே, ஆதாயத்தை காட்டிலும் விரயம் கூடும் நாள். ஆரோக்கியத்தில் கூட அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காரணம், சந்திராஷ்டமம். 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, செலவுகள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லலாம். நட்பு பகையாகலாம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்தால் இன்றைக்கு உங்களுக்கு யோகம் வந்து சேரும். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். விரயஸ்தானத்திலே 3க்கு அதிபதி சூரியன். சகோதர வழியிலே ஒரு விரயம் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். சொத்து விற்பனையால் ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே,
உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிரியமானவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும் ராசி உங்கள் ராசியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை. எனவே குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கின்ற நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் வளம் மேலோங்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். புது முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய நீங்களும் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பாசம் மிக்கவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 8லே செவ்வாய் இருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 2லே சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். யோசித்து செயல்பட்டால் யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கின்றார். எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கும் என்று அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடைவர். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கையர் வழி பிரச்சனைகள் மறையும் நாள். அது மட்டுமல்ல, மாற்று கருத்துடையோரும் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள். தொகை வந்த மறுநிமிடமே உங்களுக்கு செலவாகலாம். 2லே கேது. என்ன இருந்தாலும் சேமிக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் உங்களுக்கு அருகிருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, மங்கள செய்தி மனை தேடி வரும் நாள். மதிப்பு மரியாதையும் உயரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்தபடியே உத்தியோக முன்னேற்றம் காண்பர். மேலதிகாரிகளின் ஆதரவோடு நினைத்த இடத்திற்கு மாறுதல் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.